கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/4/2026 சனிக்கிழமை ஒரு ஆசீர்வாதமான இந்த புதிய நாள் காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பூரணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சற்று தியானித்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலகீனத்திலே பலப்படுத்துகிறவர். அதே நேரம் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் அளிக்கக்கூடிய பலன் பூரணமாய் இருக்கும். நாம் யாரும் பலவீனப்பட்டவர்கள் பலமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இல்லை. ஒவ்வொருவரிடத்திலும் ஒருவேளை சரீரத்தின் பலகீனங்கள் இருக்கலாம், அல்லாவிட்டால் பாவத்தின் பலகீனங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பலகீனம் நம்மிடத்தில் இருக்கலாம். நாம் எந்தெந்த பகுதிகளிலே நாம் பலகீனமாய் காணப்படுகிறோமோ, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அதிலே தூக்கி நிறுத்தும்படியாய், நிலை நிறுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய பலம் நமக்குள்ளே பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த பூரணத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு நிறைவை குறிக்கக்கூடியதான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூரணம், அதற்கு மேலாக பரிபூரணம் அப்படி இருக்கிறது, சம்பூரணம் அப்படின்னு என்றெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறது. பூரணம் அப்படின்னாலே முழுமை பெற்றது அப்படின்றது அர்த்தம். இப்போ முதல்ல நாம் பார்க்குறோம், பலகீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பூரணமாய் விளங்கக்கூடிய பலம். ரெண்டாவதாக சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் பூரண கிருபைகளை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய ஆண்டவர் பூரண கிருபை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பூரண கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத இரக்கத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு தருகிறார். அந்த இரக்கம், தயவு, காருண்யம், அந்த வார்த்தைகள் தான் கிருபை என்று பயன்படுத்தப்படுகிறது. அந்த கிருபை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? பூரணமாய் வைத்திருக்கிறார். பூரண சமாதானம். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தர் தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்டது? பூரணமாய் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் நெஞ்சம் தருகிறவர் அல்ல, பாதி தந்து மீதியை தருகிறதற்கு தாமதப்படுத்துகிறவரும் அல்ல. கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பூரணமாய் கர்த்தர் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். யோபு 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பூரண ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேகங்கள் தொங்கும்படி வைக்கம் நிறையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் என்று அந்த வசனங்கள் தொடர்ந்து அங்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் பூரண ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வழிகள் நிற்கும் பொழுது பூரணமான ஞானம் கர்த்தர் நமக்கும் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பூரண சர்க்குணம் என்கிறதையும் வேதத்திலிருந்து தியானிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அந்த தேவனை ஆராதிக்கிற நாமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தாராளமான மனதுடன் சர்க்குணமுடையவராய், சாந்த குணமுள்ளவர்களாக, தாராளமாய் கொடுக்கிறவர்களாக, ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர்களாக கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம்
கிறிஸ்துவை போல தான் நம்முடைய பேச்சு, எண்ணம், ஸ்பாவங்கள் முற்றிலும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட அந்த பூரணத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வோம். அந்த பூரணம் நிறைவு பெறுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாட்களிலே. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிதா, நீர் பூரணமுடையவர். உம்மை நம்புகிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அந்த பூரணத்தை நோக்கி பயணிக்க, பூரண சர்க்குணமுள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமாதானம், வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். எல்லாருக்கும் பூரணமான கிருபைகளை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழி நடத்தும்படியாய் பூரண சர்க்குணம் வெளிப்படட்டும், பூரண ஞானம் கிடைக்கட்டும், பூரண சமாதானம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றை கேள்வியும் பதிலும். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். யார் யாரிடத்தில் சொன்னது? இயேசு யூதர்களிடம் சொன்னது. யோவான் 5:42. இந்த நாளுக்கான கேள்வி: இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென்.